நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது உண்மை, நடந்தது, ஆதாரம் இருப்பது, வரலாறு நமக்கு கொடுத்த ஒரு அடையாளங்கள், உண்மைத்தன்மையே சத்தியம். அப்படியென்றால் உண்மையை அறிவது எல்லோருடைய கடமை, அவசியமும் கூட. நற்செய்தியின் சத்தம் என்று சேனலை தொடங்கிய நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நாம் ஆண்டவராகிய இயேசுவை மையமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன் அவரை பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்புமானால் அதற்கான பதில், எல்லா மனுஷரைப் போல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை மூடியே இருக்குமானால் நான் ஏன் அந்த இயேசுவை பற்றி பேசப்போகிறேன்? அவரோ முன்னறிவிக்கப்பட்டவர். அவர் பிறப்பதற்கு முன்னமே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு காத்திருந்து பிறந்து தூதர்களால் அறிவிக்கப்பட்ட விதமாக பெயரை சூட்டி தீர்க்கதரிசிகள் அறிவித்த அடையாளங்களை நிறைவேற்றி பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டு அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றளவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிற உண்மை இன்றளவும் நமக்கு சந்தேகம் இருக்குமானால் அவரை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இன்றளவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவரும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு தேவ நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தேவ பலனாய் இருக்கிற அவருடைய ரட்சிப்பின் அடையாளமே என்னை பேச வைக்கிறது. இந்த வரலாறு உண்மையும் வரலாற்று தடயமாக இன்றளவும் பெத்லகேம் என்கின்ற இஸ்ரவேல் தேசத்தில் இன்றளவும் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்ததால் சத்தியத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இறை நம்பிக்கை உண்மைத்தன்மையும் வரலாறோடு சேர்ந்து வளரும் ஆவணங்களையும் உடையதாயும் இருப்பது நம் நம்பிக்கைக்கு நங்கூரமாகவும் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் மோசேவிற்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அது என்னென்ன என்று பார்க்கிற பொழுது, என்னையன்றி உனக்கு வேறே தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், சிலைகள் அல்லது விக்கிரகங்களை உருவாக்கி வணங்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்த வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தராகிய தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகளும் மிகவும் முக்கியமானவை. முதல் 2 கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம். மட்டுமல்ல, நம்மை உண்டாக்கினவரை நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு மனுஷனும் அதை கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவைகளில் முதல் 2 தேவன் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தையும், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, தேவன் மீது நாம் வைத்த விசுவாசம் இந்த 2 கட்டளைகளில் தெரிந்து விடுகிறது. சகல ஜனங்களுக்கும் பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாக அறிவுறுத்துவது என்னவென்றால், உருவ வழிபாடு இல்லாமல் தெய்வத்தை வணங்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆகவே அவர்களிடத்தில் உருவ வழிபாடு இல்லை. ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களும் கானான் தேசத்தில் உள்ள ஜனங்களோ உருவ வழிபாட்டை வணங்கினார்கள். ஆகவே கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த முக்கியமான கட்டளை, வேறு அந்நியர்களிடத்திலே நீங்கள் ஐக்கியமாக வேண்டாம், அவர்களுடைய நம்பிக்கை உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறதாக இருக்கும் என்று. யாக்கோபின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் சிலை வழிபாட்டை வணங்கவில்லை. சரி, இந்திய மண்ணில் வாழ்ந்த தமிழர்களின் வழிபாடு
ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்பதை சற்று கவனிக்க வேண்டும். என்றால் வரலாற்று ஆதாரங்கள் என்ன அடையாளங்களை தருகிறது என்ற கேள்வியை வைத்தால், இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே தமிழர்களும் ஆரம்பத்தில் உருவ வழிபாடு இல்லாமல் தெய்வத்தை வணங்கியிருக்கிறார்கள். தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் என்ன வரலாற்றில் எச்சங்களாக நமக்கு மீதி வைத்திருக்கின்றன என்றால், தமிழர்கள் இயற்கையை வணங்கியிருக்கிறார்கள். ஐந்திணைகளை அறியாத தமிழர்கள் இருக்க முடியாது. இருப்பீர்களானால் அதை அறிவது மிகவும் அவசியம். முல்லை நிலம், குறிஞ்சி நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், பாலைவனம், இந்த 5 வகை நிலங்களும் 5 முறையான வணங்குமுறை, இறை பக்தி, வழிபாடு இருந்திருக்கிறது. தமிழர்கள் இறை வழிபாடை அவர்கள் எந்த ஒரு உருவத்தையும் வைத்து வணங்காமல் அவர்கள் வழிபட்டது மலை, காடு, ஆறு, கடல் போன்றவற்றை வழிபட்டதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய இறை வழிபாட்டில் சில சடங்கு முறைகளையும் வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், வேலன் வெறியோடு செந்தினை தூவல் போன்ற சடங்கு. எதற்கு இந்த சடங்கு? ஒரு பெண் தன் கணவனோடு ஒன்றாக இல்லாமல் அவன் தரும் துன்பங்களால் பிரிந்து வாடுகிற பொழுது அவள் தன் கணவனை பிரிந்து தன்னுடைய தாயின் வீட்டிற்கு வந்து விடுகிறாள். அந்த பெண்ணின் தாய் இறைவனிடம் வேண்டுகிறாள். எதற்கு என்றால், தன்னுடைய மகள் அவளுடைய கணவனோடு சேர்ந்து இருக்க வேலன் என்பவனை அழைத்து மலை தேசத்தில் உள்ள அவர்களின் நம்பிக்கையின் இறைவனை உருவ வழிபாடு இல்லாமல் அவன் முன்பு ஆடி பாடி ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து தினை தூவி இறைவனை வேண்டி கெஞ்சுவதுதான் அவர்கள் செய்கிற சடங்கின் முக்கியத்துவம். செந்தினை தூவல், குருதி கலந்த தினையை தூவி தெய்வத்தின் கோபத்தை தணிக்கிற வழிபாடு. இங்கே வழிபாட்டிற்கு இருப்பவை தினை, ஆடு, ஆட்டின் இரத்தம், வழிபடும் மனிதர்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆடல். அவர்களுடைய வழிபாட்டில் சிலையோ உருவமோ எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நமது சிந்தனைக்கு, உங்கள் சிந்தனைக்கு கடவுள் உருவம் இல்லை, உணர்வும் ஒளியும். உருவம் இல்லாமல் வழிபடும் வழி ஆன்மாவின் ஆழமான தேடல் என்பதை நாம் அறிய வேண்டும். தமிழர்களின் மூத்த குடிகளான ஜனங்கள் அவர்கள் இறை வழிபாட்டை உருவமில்லாமல் வணங்கியிருக்கிறார்கள். இயற்கை வழிபாடு, மலை, காடு, ஆறு, கடல், மரம், செடி, கொடி, சூரியன் இவற்றை வணங்கியிருக்கிறார்கள். பிறகு தமிழர்களிடத்தில் சிலை வழிபாடும் உருவ வழிபாடும் எப்படி வந்தது என்ற கேள்வியை நாம் கேட்கிற பொழுது வரலாற்று ஆதாரத்தோடு நாம் ஆராய்ச்சியும் அறிய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. சிலை வழிபாடு நம்முடைய தமிழர்களிடத்தில் வராதவரை நம்மிடையே ஜாதி, பேதம், மதம் என்ற எந்த ஒரு பாகுபாடு, வேறுபாடு இல்லாமல் மனிதநேயம், ஆன்மீகம், ஆன்மீக அனுபவம் எல்லோருக்குமாக இருந்தது. எல்லோருக்கும் முழுமையான உரிமை, சமத்துவம், அன்பு, விடுதலை எல்லோருக்கும் சமமாக இருந்தது. இந்த வரலாற்று சுவடுகளை பார்க்கிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் இறை பக்தியோடு ஜாதி, மதம், பேதம் என்கின்ற பாகுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பாராட்டக்குரிய மாண்பை உடையதாக இருக்கிறது. வரலாற்று ஆவணங்களோடு இறை நம்பிக்கை, மனிதனின் மாண்பை, ஒற்றுமை, சமூக நீதியையும் தான தர்மமும் இறைவனின் பார்வையில் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். வரலாற்றின் ஆவணத்தோடு, அடையாளத்தோடு தெய்வத்தை தேட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி பிறருடைய ஆத்மாவிற்காகவும் இறைவனிடம் வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.